இலங்கையின் தென்கிழக்கில் காடுகளுக்கு நடுவில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறிய ஒரு நகரம். அந்த சிறிய ஒரு நகரத்துக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள். அங்க இருக்கின்ற ஒரு கோயிலானது ஒரு மதத்திற்கு மட்டும் சொந்தமான கோயிலா? அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல இனங்களையும், மதங்களையும் இணைக்கின்ற ஒரு ஆன்மீக மையமா? இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க கண்டி கதிர்காம கோவில் பற்றியும், கண்டி கதிர்காம கோயிலின் வரலாறு, புராணங்கள், பழங்கால தொடர்புகள் மற்றும் அது எப்படி இலங்கையின் ஒரு மிக முக்கியமான புனித ஸ்தலமாக மாறியது என்பது தொடர்பான விஷயங்கள் தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட். கண்டி கதிர்காம கோயில் இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான புனித ஸ்தலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்ற ஒரு இடம் தான் கண்டி கதிர்காம கோயில். இந்த கண்டி கதிர்காம கோயில் எங்கே அமைந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையினுடைய ஊவா மாகாணத்திற்கு அருகில மாணிக்க கங்கை என்ற ஆற்றுக்கு அருகில தான் இந்த கோயிலானது அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயிலானது இந்துக்களால் முருகனின் புனித ஸ்தலமாகவும், பௌத்தர்களால் கதிர்காம தெய்வத்தின் புனித இடமாகவும், அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இஸ்லாமியர்களாலேயும் மதிக்கப்படுகின்ற ஒரு ஆன்மீக மையமாகவும் இருக்கின்றது. இதனுடைய சிறப்பு என்னவென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரே இடத்துல பல மத பாரம்பரியங்களை வந்து இணைத்து காணப்படுகின்ற ஒரு கோயிலாக இந்த கோயிலானது இருக்கின்றது. சரி, கண்டி கதிர்காமத்துக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் பாரம்பரியத்தில் கதிர்காமம் என்பது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளுக்கு இணையான முக்கியமான ஒரு ஸ்தலமாக கருதப்படுகின்றது. புராணங்களும் படி பார்த்தோம்னு சொன்னால் சூரபத்மனை அழித்த பின்னர் முருகன் இலங்கைக்கு வந்ததாகவும் கதிர்காமத்தில் தங்கி இருந்ததாகவும் நம்பப்படுகின்றது. இங்கு வந்த முருகன் வள்ளியை திருமணம் செய்ததாகவும் ஒரு பிரபல்யமான புராண கதை ஒன்று இருக்கின்றது. கதிர்காமத்தின் மிகவும் பிரபல்யமான கதைகளில் ஒன்றுதான் வள்ளியின் கதை. வேடர் சமூகத்தை சேர்ந்த வள்ளி என்ற பெண்ணை முருகன் காதலித்ததாக புராணங்கள்ல கூறுகின்றன. வள்ளியை திருமணம் செய்ய முருகன் பல வடிவங்களில் வந்ததாகவும் இறுதியில் விநாயகரின் உதவியுடன் வள்ளியை மணந்ததாகவும் இந்து மரபுகளில் சொல்லப்படுகின்றது. இதனால கதிர்காமம் ஒரு காதல், பக்தி மற்றும் மனித உணர்வுகளுடன் இணைந்த ஒரு புனித ஸ்தலமாக பார்க்கப்படுகின்றது. கதிர்காமத்தின் வரலாறானது புராணங்களுடன் மட்டுமல்லாமல் இலங்கையின் பழைய வரலாற்றுடனும் தொடர்பு படுகின்றது. பழங்கால இலங்கை இலக்கியங்கள் மற்றும் வரலாற்று குறிப்புகளில் கதிர்காமம் பற்றிய முக்கியமான குறிப்புகள் காணப்படுகின்றன. பண்டைய காலங்களில் இந்த பகுதி காடுகள் நிறைந்த ஒரு இடமாக இருந்திருக்கின்றது. அரசர்களும் முனிவர்களும் பக்தர்களும் இந்த இடத்தை ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு பகுதியாக கருதி இருக்கிறார்கள். அனுராதபுர காலம் முதல் பல நூற்றாண்டுகளாக கதிர்காம வழிபாடானது வளர்ந்து வந்ததாகவும் வரலாற்று ஆய்வுகள் வந்து குறிப்பிடுகின்றன. சரி, இப்ப கண்டி கதிர்காமத்துக்கும் பௌத்தர்களுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பௌத்த மரபில் கதிர்காம தெய்வம் என்ற பேர்ல இந்த இடமானது பௌத்தர்களுக்கு முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. பல பௌத்த பக்தர்கள் கதிர்காமத்துக்கு வந்து வழிபடுகிறார்கள். இதனால கதிர்காமம் இலங்கையின் மத நல்லிணக்கத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக மாறி இருக்கின்றது. கதிர்காமத்தை பார்த்தோம்னு சொன்னா பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் நீண்ட பயணங்களை மேற்கொண்டு வந்து இங்க வருகிறார்கள். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா வடக்கு மற்றும் கிழக்குல இருந்து வரும் பக்தர்கள் பாரம்பரிய பாத யாத்திரையினை மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது. பலர் விரதம் இருந்து கால்நடையாக சென்று முருகனிடம் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். இந்த பயணமானது வெறும் ஒரு பயணம் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக அனுபவமாகவும் பார்க்கப்படுகின்றது. கதிர்காமத்தின் மர்மங்கள். கதிர்காமத்தை சுற்றி பல மர்ம கதைகள் வந்து இருக்கின்றன. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா கோவிலின் மூலஸ்தானத்தில் உள்ள முருகனின் உருவம் பற்றிய பல நம்பிக்கைகள் வந்து இருக்கின்றன. சிலர் அதை பழங்கால சக்தி நிறைந்த இடமாக கருதுகிறார்கள். கதிர்காமம் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, அது இலங்கையின் வரலாறு, புராணம், கலாச்சாரம் மற்றும் மத நல்லிணக்கம் அனைத்தையும் இணைக்கின்ற ஒரு இடமாக, ஒரு புனித ஸ்தலமாக பார்க்கப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் பல தலைமுறைகளாக இந்த இடத்தை நோக்கி பயணம் செய்து வருகிறார்கள். தங்களுடைய வேண்டுதல்களை இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றி வருகிறார்கள். காடுகளுக்கு நடுவில் அமைந்த இந்த சிறிய நகரமானது இன்று உலகம் முழுவதும் வாழும் மக்களின் மனதில் ஒரு பெரிய ஆன்மீக இடத்தினை வந்து பிடித்திருக்கின்றது. நீங்க கதிர்காமம் போயிருக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு சொன்னா ஒருக்கா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.